Hi viewers, welcome to our Treasures of English. Today we are going to see Spot the Error. Spot the Error வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு காம்ப்ரிஹென்ஷன்ஸ் பேசேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. அப்படி ஒரு மிஸ்டேக்ஸை எரர் வந்து ஸ்பாட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா கிராமட்டிக்கல் ஃபால்ட்ஸுமே வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது ஒரு பேசேஜ்லேயோ ஒரு லைன்லையோ இல்லை ஒரு பங்க்சுவேஷன்ஸ்லையோ ஏதோ ஒரு சென்டென்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸில் ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் அதில் இருக்கக்கூடிய பங்க்சுவேஷன் மார்க்ஸ் கரெக்டாக இருக்கா, அப்புறம் அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க, அந்த நவுன்ஸ் ப்ரெனவுன்ஸ், அப்புறமா அதனுடைய கிராமட்டிக்கல் ஃபாக்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சென்டென்ஸை கிளியராக அகைன் அண்ட் அகைன் வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா, கேர்ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன, அதாவது நவுனா, வேர்பா, அட்வர்பா, ப்ரெனவுனா, அட்ஜெக்டிவ்லையா, காம்ப்ளிகண்ட்டில் இருக்கா, காம்படிட்டிவ் இருக்கா, டைரக்ட் ஆப்ஜெக்டில் இருக்கா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கான்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது அது சிம்பிளில் இருக்கா, காம்பவுண்டில் இருக்கா, காம்ப்ளெக்ஸாக இருக்கா, அப்படி இல்லை டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கா, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கா, அதனோட டென்ஸ் ஃபார்ம் என்னவாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எப்படி இருக்குது, சப்ஜெக்ட் சிங்குலரில் இருக்கா ப்ளூரலில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல எந்த ஒரு கரெக்டான வேர்டை வந்து அதில் நம்ம போடணும், என்ன ஃபார்மை வந்து கரெக்டாக இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணணும். நெக்ஸ்ட் கரெக்டான வேர்டை இண்டிகேட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல் பேசேஜை படித்து பார்த்தோம்னா அதனுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்மளோட மைண்ட் திங்க் பண்ணிச்சு. கிராமட்டிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத திங்க் பண்ணதுமே அந்த சென்டென்ஸோட கம்ப்ளீஷன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரெக்டாக வந்துடுங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்ம ஸ்பாட்ஸ் ஆஃப் த எரரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த எரர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா முதல்ல நம்ம கிராமர் பார்ட்டில் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. அப்படி வெல்வேர்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற வேர்பு அங்கே இருக்கா, அந்த வேர்பை அக்ரி பண்ணுற மாதிரி அந்த சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதில் கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸில் எந்த ஒரு விதமான கம்பேரிசன்ஸும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரிப்பீட்டேட்டிவாக வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணணுங்க. பங்க்சுவேஷன் மார்க்ஸ், ஸ்பெல்லிங் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ப்ரிப்போசிஷனல் ப்ரைசஸ் அதுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். மாடிஃபையர் ஃபார்ம் கரெக்டாக